வணக்கம். ஸோ நாங்கள் இப்போ ஒரு ரெசிடெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஷெட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டுறோம். ஸோ இந்த ஷெட்டை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதோட ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரூஃபை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்கிங் ஷீட் ரூஃபை விட இட்ஸ் லாட் மோர் பெட்டர். ஏன்னா நாங்கள் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்கிங் ஷீட் ரூஃபை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு எர்த்வாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஏஎஸ்சி ரூஃபில் வந்து அந்த சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ இது ஆக்சுவல் ஆல்மோஸ்ட் கன்வென்ஷனல் ரூஃப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எந்தவித ஃப்ரிக்ஷனும் இருக்காது, சாலிடாக இருக்கும். நீங்கள் மேலே ஏறி நடக்கும்பொழுது எந்த மாதிரியான ஒரு எர்த்வாக் மாதிரியான எந்த ஃபீலும் இருக்காது. ஸோ நல்லா இருக்கும். அது ஒரு சாலிடாக இருக்கும், ஒரு சாலிடான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் இது 3 இன்ச் பேனல். ஸோ 3 இன்ச். ஸோ ஆல்மோஸ்ட் ரூஃப் வந்து நம்ம ஒரு 5 இன்ச் போடுவோம் கான்க்ரீட்டில். ஸோ இதில் 3 இன்ச் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கன்வென்ஷனல் ரூஃப் மாதிரி தான் இருக்கும். இந்த 2 இன்ச்சுக்கு வந்து நமக்கு இந்த ஃபேப்ரிகேஷன் வந்து உங்களுக்கு அதை ஸ்ட்ரென்த்தாக வந்து தாங்கிட்டுருக்கோம். உள்ள ஃபால் சீலிங் போட்ட பிறகு கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாது. இதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் நாங்கள் வந்து ஒரு சிப்ஸ் போட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு நாங்கள் மார்ட்டர் அப்ளிகேட் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபார் ஒரு 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 ரேப்பிடான ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஏஏசி பேனல் ஈவன் சில பேர் இதை அவுட்டர் எக்ஸ்டீரியருக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து பக்கா சீலன் பண்ணி எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி எந்த வித லீக்கேஜும் இல்லாமல் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஆல்மோஸ்ட் 25 to 30 இயர்ஸ் வந்து இந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ணல, நீங்கள் எல்லாமே பேனல் கழட்டி இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அப்படின்னா 25 to 30 இயர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்கேஸ் யாராருக்கு ஏதாவது வேணும்னா இதில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரேப்பிடாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், பென்ட் ஹவுஸ் கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கணுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்.